பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சோதனையில் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காகவே அவர் பாடுபட்டார், பாடுகளை அனுபவித்தார். சிலுவையில் பாடுகளை கொடூரமாக அனுபவித்தார். எதற்காக? நாம் சோதிக்கப்படக்கூடாது, நாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் நமக்காக சோதிக்கப்பட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சோதனைகள் வரும்போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த சோதனையில் அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்கள் ஜெபிங்க. அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்தில் சோதனைகள் பிசாசினால் வரும்போது இயேசு கிறிஸ்து வசனத்தை கொண்டு அந்த சோதனைகளை ஜெயித்தார். நாமும் கூட நம்முடைய பிரச்சனைகளுக்காக அதற்கேற்ற வசனங்களை சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளையும் விடுவிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.